நியூஸ் தமிழ் கழுகு. விஜயோட சுற்றுப்பயணம் திட்டமிட்டதுனாலும் அது எப்ப தொடங்க போதுங்கிற அறிவிப்பு சீக்கிரமே வெளியாக இருக்கான். ஜனவரி மாசமே விஜய் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் செல்வார்னு சொல்லப்பட்ட நிலையில அந்த தேதி மார்ச் ஏப்ரல்னு மாறி மாறி தகவல் வந்துச்சு. அதுக்கப்புறமா மாவட்ட செயலாளர்கள் நியமன சர்ச்சை 2ஆம் ஆண்டு துவக்க விழா முடிச்சிட்டு சுற்றுப்பயணம் செய்ய திட்டமிட்டிருந்தாங்க. இந்த நிலையில மாவட்ட செயலாளர்கள் நியமனத்தை முடிச்சிட்டு பூத் கமிட்டி மாநாடு நிறைவு பெற்ற உடனே ஜூன் முதல் வாரத்துல விஜய் சுற்றுப்பயணம் செல்ல எல்லா ஏற்பாடுகளும் தயார் நிலையில இருக்கான். தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம்னு சொல்லப்பட்டாலும் தென் மாவட்ட வாக்குகளை குறிவச்சு சில முக்கியமான இடங்களுக்கு செல்ல இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அதுல ஐயா வைகுண்டர் கோயில், தேவர் நினைவிட மாதிரியான குறிப்பிட்ட சமுதாயம் சார்ந்த வாக்குகளை ஈர்க்கும் பிளான் இருக்கிறதா கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. வர 28ஆம் தேதி நடைபெற இருக்கிற தமிழக வெற்றி கழக பொதுக்கூட்டத்துல ஒரு பெரிய சிக்கல் இருக்கான். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளர்களை கிளை, ஒன்றியம், நகர பிரதிநிதி வாக்களித்து தேர்வு செய்யணும். ஆனா இவங்கெல்லாம் சேர்ந்து தேர்வு செய்யறதுக்கு முன்னாடியே மாவட்ட செயலாளர்களை நேரடியா நியமிச்சிருக்காங்கன்னோ இந்த நியமனம் கட்சி விதிமுறைப்படி செல்லாதுன்னு சொல்றாங்க தவைக்கவினர். இவங்களை வச்சு நடத்துற பொதுக்குழுவும் அதுல நிறைவேற்றப்படுற தீர்மானமும் எப்படி செல்லும்னு கேள்வி எழுப்பப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, கட்சி விதிமுறைப்படி பொதுக்குழு கூட்டத்துக்கு 15 நாட்களுக்கு முன்னாடியே பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுக்கணும். ஆனா இன்னும் 6 மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்படாம இருக்கிற நிலையில அவங்க இப்ப நியமிக்கப்பட்டாலும் கூட 15 நாட்களுக்கு முன்னாடி எப்படி உடனடியா அழைப்பு விடுக்க முடியுங்கிற கேள்வி இருக்கு. இதனால பொதுக்குழு நடக்குமா, நடந்தா அது விதிப்படி செல்லுமாங்கிற குழப்பம் தாவேக்கவில எழுந்திருக்கு. என்னதான் இருந்தாலும் பிரச்சனை எழுந்தாதான் இதெல்லாம் கவனத்துக்கு எடுத்துக்கப்படும். அதுவரைக்கும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்களாம் தாவேக்கவினர். கன்னியாகுமரி மாவட்ட திமுகல ஓபன் மேடையிலேயே விமர்சிக்கும் அளவுக்கு உட்கட்சி பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுதான். திருவட்டார் எம்எல்ஏவா இருந்த டாக்டர் ஆல்பன் அவர்களோட நினைவு நாள் கூட்டம் நடைபெற்றுச்சு. ஏற்கனவே ஆல்பனின் குடும்பத்துக்கும் கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட செயலாளர் மனோ தங்கராஜுக்கும் 7ஆம் பொருத்தம் அப்படிங்கறதுனால அவர் நிகழ்ச்சியில கலந்துக்கல. இந்த நிகழ்ச்சியில நாகர்கோவில் மேயர் மகேஷ், முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜன், நாகர்கோவில் எக்ஸ் எம்எல்ஏ ராஜன் ஆகியோர் கலந்துகிட்டு பேசினாங்க. சுரேஷ் ராஜனை காலி செஞ்சுட்டு தான் அந்த இடத்துக்கு மகேஷ் வந்தார் அப்படிங்கிற பேச்சு எப்போதுமே கன்னியாகுமரியில உண்டு. இருவரும் நிகழ்ச்சிகள்ல ஒன்னா கலந்துக்காத நிலை இருந்து வந்துச்சு. ஆனா ஆல்பனின் நினைவு நாள் பொதுக்கூட்டத்துல ஒன்னா கலந்துகிட்டு இருக்காங்க. முதல்ல பேசிட்டு மகேஷ் கிளம்ப, அடுத்து பேசின சுரேஷ் ராஜன், நானு மேற்கு மாவட்ட நிகழ்ச்சிகள்ல பெரிதும் கலந்துக்கிறது இல்ல, ஆனா டாக்டருக்காக தான் வந்தேன். கிழக்கு மாவட்ட நிகழ்ச்சிகள்ல கூட அதிகம் கலந்துக்கிறது இல்ல. காரணம், கிழக்கு மாவட்ட திமுக இப்ப குரங்கு கையில பூமாலை சிக்கின மாதிரி இருக்குன்னு பேச பதறி போயிருக்காங்க உடன்பிறப்புகள். இதை தவிர்த்திருக்கலாமேன்னு ஆதரவாளர்கள் சொல்ல தலைமைக்கு தெரிஞ்சா தெரியட்டும், அப்படியாவது கட்சியை காப்பாத்துவோம்னு பேசியிருக்காராம் சுரேஷ் ராஜன். மறுபடியும் மாவட்ட செயலாளராக வாய்ப்புள்ள சுரேஷ் ராஜனுக்கு இது பிரச்சனையா மாறுமோன்னு பேசிக்கிறாங்களாம் உடன்பிறப்புகள். ஆட்சி இருக்கும் போதே இப்படின்னா தேர்தல் நேரத்துல எப்படி இருக்கும்னு தலையில அடிச்சுக்கிறாங்களாம் உடன்பிறப்புகள். தமிழகத்தோட எல்லா மாவட்டங்கள்லயும் மும்மொழி கொள்கை, தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக கண்டன பொதுக்கூட்டங்களை நடத்த சொல்லி திமுக இளைஞரணி தலைமையகத்திலிருந்து உத்தரவு பறக்க பல்வேறு மாவட்டங்கள்ல தலைமை கழக பேச்சாளர்களை வச்சு மாவட்ட இளைஞரணி சார்பில் கூட்டம் நடத்தப்படுது. இன்னொரு பக்கம் முதலமைச்சர் பிறந்தநாள் பொதுக்கூட்டங்களும் மாவட்ட கழகம் சார்பா நடத்தப்படுது. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 2 டீம் கூட்டம் நடத்தப்படுறதும் யார் பெரிய ஆளுன்னு அடிச்சு காட்டுங்கிற அளவுக்கு புகைச்சலை கிளப்பி இருக்கான். மாவட்டத்துல 2 தரப்பா கூட்டம் நடத்தப்படுவதுதான் யார் பெரிய ஆள் அப்படிங்கறத அடித்து காட்டுன்னு சொல்ற அளவுக்கு புகைச்சலை கிளப்பி இருக்கான். இளைஞரணி மாவட்ட கழக கூட்டங்களுக்கும் இவங்க இளைஞரணிக்கும் ஒத்துழைக்காத நிலை தொடருதான்.
பிரச்சனை அன்பகம் மற்றும் அறிவாலயம் கதவை தட்ட இத தலைவர் காதுக்கு கொண்டு போய் தீர்வுக்கான நகர்வுகள் முன்னெடுக்கிறாங்களா மூத்த பேச்சாளர்கள் மற்றும் கழக உடன்பிறப்புகள். நியூஸ் தமிழ் கழுகு.